வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த இருக்கிறது. என்ன அந்த ஆச்சரியமான செய்தி பிரபஞ்சம் கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உள் மனதை கேட்டு உங்களுக்கான அந்த வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள். இந்த வாசிப்பு எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது. பிரபஞ்சம் என்னங்க ஆச்சரியப்படுத்த போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் உங்களோட தான் ஆவலோடு இருக்கேன். பார்க்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க, அது என்ன அந்த ஆச்சரியமான ஆசீர்வாதம் குரூப் 1க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்திகளை எடுக்க போகிறோம், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது யாரோட பேரெல்லாம் நமக்கு சொல்லி பார்க்கல, பொதுவான வாசிப்பு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். குரூப் 1 சரி. பிரபஞ்சம் உங்களே ஆச்சரியப்படுத்த போகிறது. குரூப் 1 என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது அது காடமம்னா ஏலக்காய் இல்லையா? அந்த ஏலக்காவோட செடி. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரக்ஷன், இமோஷனல் ஸ்டேபிலிட்டி அண்ட் மெடிடேஷன். டைரக்ஷன் அப்படிங்கிறது உங்களை ஏதோ பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறேன், நான் உனக்கு இப்போ நீ ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் இமோஷனல் ஸ்டேபிலிட்டி. அப்போ உங்களுடைய இமோஷன்ஸ் இப்பொழுது ஸ்டேபிளாக இல்லை. ஒரு மாதிரி அவ்வப்போது ஒரு பயம் வருது, திடீர்னு பதட்டங்கள் ஏற்படுது, திடீர்னு ஏதாவது கவலை, சந்தேகங்கள், ஒரு மூட் ஸ்விங்ஸ் மாதிரி தான். மூட் ஸ்விங்ஸ். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத, அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் இப்போ அது ஸ்டேபிளாக இருக்கும், அதை நீங்கள் சமப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட போகிறாங்க, அவர்கள் உங்களை வழி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது தியானம் பண்ணுங்க, ஆன்மீக பயிற்சிகள் பண்ணுங்க, ஜபம் பண்ணுறது, தியானம், யோகா பயிற்சிகள், பிரார்த்தனைகள், கோயிலில் போய் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்கார்றது, அமைதியை கடைப்பிடிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். சில நேரத்தில் உங்களுக்குள்ளேயே உங்களுடைய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகள், பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த இருக்கிறது. பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த இருக்கிறது. குரூப் 1 என்ன அந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த இருக்கிறது. குரூப் 1 இங்கே 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. குரூப் 1 முதல் செய்தி உங்களுக்கு அதே தான், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், மனக்குழப்பங்கள், இமோஷனல் ஸ்டேபிலிட்டி. கொஞ்சம் அவ்வப்போது நல்லா இருக்குது, அவ்வப்போது நல்லா இல்லை, மனசு ஏதோ ஒரு புகை மூட்டத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு மனசு புத்தி இருக்குது. சரி, இரண்டாவது செய்தி பாருங்கள். குரூப் 1 என்ன நம்ம சொல்கிறது சொல்லுங்கள். கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்குது. இது வரைக்கும் நீ சில விஷயங்களை மாட்டிக்கிட்டோமா, என்ன இதிலிருந்து நமக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க மாட்டேங்குது, இப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஒரு சூழல்ல நம்ம மாட்டிக்கிட்டோமே, இதிலிருந்து நமக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா, இதிலிருந்து நம்மளுடைய மன குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, மனவேதனைங்களுக்கு ஒரு அதேதான் சில பதில்கள் கிடைக்காதா அப்படின்னு நம்ம அப்படியே ஏதோ இறுக்கி பிடித்த மாதிரியான சூழ்நிலைகள். அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், இமோஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ், ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற ஒரு மூட் ஸ்விங்ஸ். சில விஷயங்கள் மாட்டிக்கிட்டோமே, என்னடா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சில பேர் கண்டக சனியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ சில பேர் அஷ்டம சனியில் இருக்கிறீங்க, சில பேர் 7.5 சனியில் இருக்கிறீங்க, சில பேர் சனி திசையில் இருக்கிறீங்க, சனி புத்தி, இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு நடக்கலாம். ஆனால் அது கவலைப்படாதீங்க. ஏன்னா டைரக்ஷன் முதல் செய்தியே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே தான் 2 ஆஃப் கப்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ரொம்ப ஆச்சரியமான அந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுத்து சில விஷயங்களை எதிலெல்லாம் மாட்டிக்கிட்டியோ உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க. எதெல்லாம் உனக்கு அமையலை நீ நினைக்கிறியோ, இனிமேலும் சில விஷயங்கள் அமைய இருக்கிறது. ஸோ பிரபஞ்சமும் உங்களுக்கு அந்த வழியும் காட்டுறாங்க, பாதைகளை காட்டுறாங்க, இமோஷனல் ஸ்டேபிலிட்டி, சமப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, இந்த மெடிடேஷன் வைத்து பார்க்கும் பொழுதும் இருக்கிற செய்திகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, குரூப் 1 நீங்கள் கொஞ்சம் ஜபம் பண்ணுறது, ஜப தியானங்கள், யோகா பயிற்சிகள், அமைதி கடைப்பிடிக்கிறது, கோயில்லையோ அல்லது வீட்டில் கூட நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு, அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி சாமி பக்தி எல்லாம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் அமைதியாக ஏதாவது ஒரு அமைதியான இசையை போட்டுட்டு நீங்கள் அமைதியாக
சாந்தத்தை கடைபிடிங்க. யாருக்கிட்டையும் எதையும் பேசாதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் குறுகிய வாரங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். சரி, வேறு என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 ஸோ கண்டிப்பாக முடிவுகள் கை கெட்டுற தூரம் தான் குரூப் 1. ஸோ வருத்தங்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம் குரூப் 1. பார்க்கலாம் வேறு என்ன பிரபஞ்சம் இங்க சொல்ல இருக்கிறாங்க பாருங்க. குரூப் 1 என்ன நம்ம சொல்றது, ஜஸ்டிஸ். ஸோ நியாயம்படி உனக்கு வர வேண்டியதும் அது வரும். நியாயம்படி நீ ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் நீ ஜெயிப்ப. நியாயம்படி நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கும், வரும், அமையும். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. ஏன்னா ஜஸ்டிஸ்னா நியாயம், அது உண்மை இல்லையா? என்ன நியாயம், எது உண்மை அப்படிங்கிறத தான் அவங்க பார்த்து சமப்படுத்தி கொடுக்குறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் சமம்னு சமப்படுத்துறது, உணர்ச்சிகளை சமப்படுத்துறது, பிரச்சனைகள் சமப்படுத்த போகுது, அதுதான் ஜஸ்டிஸ். இப்பொழுது எல்லாமே சமப்படுத்து, இங்கேயும் 2 அதுவும் சமம், எல்லாமே பேலன்ஸ் ஆக போகுது. ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் என்னால் முடியலைங்க, அந்த ஏற்ற இறக்கங்கள் கூட என்னால் சமாளிக்க முடியல. ஆனால் இப்பொழுது சமாளிப்பீர்கள், சமாளிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது குரூப் 1. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க. கொஞ்சம் வாரங்கள்ல கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசியாக பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது அப்படிங்கிற செய்தியில பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையை நம்ம எடுத்துப்போம். ஏதேனும் எச்சரிக்கைகள், ஏதேனும் அறிவுரைகள், ஏதேனும் ஆசீர்வாதங்களாக கூட இருக்கலாம். குரூப் 1 பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. என்ன நம்ம சொல்றது குரூப் 1, அடேங்கப்பா உண்மையில சொல்றேன் குரூப் 1, பிரபஞ்சம் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டாங்க குரூப் 1. மனம் தளர்ந்து சத்தியமா போகாதீங்க, மனம் விட்டுறாதீங்க. ஏன்னா 8 of Swords வந்து அது வந்து சாதாரண வந்து மன குழப்பங்கள் கிடையாது. சில பேர் வந்து ரொம்ப வீட்டிலேயே இருக்கிறீங்க, எனக்கு வெளியே போக கூட எனக்கு விருப்பம் இல்லை, பல பேர்கிட்ட பேசி பழக எனக்கு விருப்பம் இல்லை, என் வீட்டில் இருக்கிற என் மனைவிக்கோ அல்லது என் கணவருக்கோ எனக்கு வந்து பேசக்கூட எனக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்குதுங்க, எனக்கு மனம் வந்து வெறுத்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலை வேண்டாம், இது வரைக்கும் நீ போட்ட முயற்சிகள் வீண் போகலை. இது வரைக்கும் நீ போட்ட முயற்சிகள் அனைத்தும் அதனுடைய லாபத்தையோ வெற்றியையோ நல்ல செய்திகளோ வருமானங்களோ நீ போட்ட முயற்சிகளுக்கு உண்டான முடிவுகளோ நல்ல பதில்களோ கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பிட்ட என்ன 8க்கு பிறகு 9, அப்போ ஒரு படி நீங்க மேல வரீங்க. அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிரபஞ்சமே கொடுக்க இருக்கு. ஏலக்காய் நம்ம சொன்னோம் இல்லையா, காண்டபம்னா தமிழ்ல ஏலக்காய். ஏலக்காய் வந்து எதுக்கு பயன்படுத்துறோம், உணவுக்கு, பிடித்த விஷயங்களுக்கு, நல்ல வாசனை பொருள். ஆஹா எப்படி ஒரு வாசனை, அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இனிப்பான செய்தி கண்டிப்பாக உங்களை வந்து அடையும். குறிப்பிட்டவர்களுக்கு நீங்க நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது நிறைவேற்றி பிரபஞ்சம் அமைத்து கொடுக்கும். ஸோ நல்ல அற்புதமான செய்தியை குரூப் 1க்கு கொடுத்திருக்கிறாங்க. கடைசியாக பிரபஞ்சம் இந்த ஆரக்கிள் செய்தி மூலமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன, அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அதுதான் என்ன ஆசீர்வாதம், என்ன ஆச்சரியமான அறிவுரைகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். என்ன சொல்றாங்க பார்க்கலாம். கைண்ட்னஸ், அதே தான், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் குரூப் 1. உங்கள் மீது கொஞ்சம் அன்பா இருங்க, உங்கள் மீது கொஞ்சம் கொஞ்சம் கைண்டா இருங்க, கொஞ்சம் பணிவா நடந்துக்குங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சாந்தத்தை கடைப்பிடிங்க, ஜப தியானம், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், கோயிலில் போய் சத்த நேரம் அமைதியா உட்கார்றது. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். அதே போல கைண்ட்னஸ், பிரபஞ்சமும் உங்கள் மீது ரொம்ப அன்பாக பணிவாகத்தான் இருக்கிறாங்க. கவலைப்படாத அப்படின்னு சொல்ற, ஏதோ ஒரு தாய் தகப்பனார் வந்து ஒரு பிள்ளைகிட்ட கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி தாங்க எனக்கு இங்க உணர முடியுது. அதைத்தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஸோ கவலை வேண்டாம் குரூப் 1, அனைத்தும் கைகூடி வரும், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது குரூப் 2. என்ன அந்த ஆச்சரிய செய்தி, நானும் உங்களோட ஆவலோடு இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பார்க்கலாம், இங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் மெசேஜ் இருக்காங்க. நம்ம என்ன செய்திகளை எடுக்க போறோம் குரூப் 2. யாரோட பேரெல்லாம் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லல, பொதுவான வாசிப்பு குரூப் 2 ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது. இங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் மெசேஜ் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாம், உங்களுக்கு வந்திருக்கிறது கலிப்டஸ். இங்க வந்து ரீகன்சிலியேஷன், எலிவியேஷன் அண்ட் பியூரிட்டி. வாவ் குரூப் 2,
ரீகான்சிலியேஷன் சொல்லும் பொழுது இதுவரைக்கும் பிரிந்த விஷயங்கள், இதுவரைக்கும் அமையாத விஷயங்கள் இப்பொழுது அமைய இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு சேராது வராது, எனக்குன்னு இதெல்லாம் கிடைச்சிருமா, அப்படியே வந்துட்டாலும் அப்படின்னு நீங்க சொல்லி முனவி இருக்கலாம். பட் இவங்க பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா, இது சேர போகுது. இது உன்னை இன்னும் ஒரு படி மேல உயர்வான நிலைக்கு வரப்போகுது. உன்னை எப்படி சொல்றதுங்க, ஒரு நிலைக்கு மேல உங்களை உயர்த்தி வைக்க போகுது. அதுதான் எலிவியேஷன். அண்ட் அதோடு இந்த முறை இது முன்னாடி சேராம இருந்தது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். பட் இப்பொழுது இது சேருதுன்னா அந்த சேரதுக்கு முன்னாடியே இது தூய்மையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சேர்ந்த பிறகு இட் பிகம்ஸ் பியூரிட்டி. நவ் யூ லேர்ன் யோர் லெசன். நீ இதுக்கு முன்னாடி பாடத்தை கத்துட்டு இருந்திருப்பல்ல, பட் இப்பொழுது அதை இன்னும் தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மையை நீ உருவாக்குவ. அது தானா அமையும், திருந்திருப்ப. ஸோ இட்ஸ் சம்திங் பியூரிட்டி, தூய்மையாக இருக்க போகுது. இந்த முறை இது சேர்ந்ததுன்னா இது தூய்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு செய்தி. குரூப் 2 ரீகான்சிலியேஷன் சொல்லும் பொழுது உறவு மட்டும் கிடையாது. குரூப் 2 அது என்ன வேணாலும் இருக்கலாம். உத்தியோகம், தொழில். இப்போ நீங்க ஏதாவது ஒரு இடத்த வித்திருப்பீங்க, இந்த இடம் வாங்காம இருந்திருப்பாங்க. சில பேர் வாங்கிட்டு வேண்டான்னு போயிருப்பாங்க. பட் இந்த முறை அந்த இடத்த விற்கிறதுக்கு நல்ல ஒரு செய்தி இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இங்க கொடுத்திருக்கிறாங்க. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது. குரூப் 2 என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குரூப் 2 உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது. குரூப் 2 பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குரூப் 2க்கு இங்கே 1-2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னும் தேவைப்பட்ட நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம். சரி, குரூப் 2 உங்களுக்கு த வேர்ல்ட். அதே தாங்க குரூப் 2 அவங்க சொன்னது போலவே உங்களுக்கு செய்தி வந்திருக்கு பாருங்களேன். சரி, நம்ம 2வது செய்தியும் பார்த்துருவோம். குரூப் 2 கடவுளே என்ன சொல்றது. குரூப் 2 நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியே செய்திகள் வந்திருக்கு. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி, த வேர்ல்ட் இது வரைக்கும் சேராத விஷயங்கள் இனிமேல் சேரும். அதுதான் இங்க முன்னாடி சேரத்துக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க. முன்னாடி ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. முன்னாடி இதை நம்ம புதுப்பிப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், அமையாம இருந்திருக்கலாம், நேரம் சரியில்லாம இருந்திருக்கலாம், யாராவது உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. இப்பொழுது அது சேரும், அமையும். இது வெற்றி நிச்சயம். வேர்ல்ட் அப்படிங்கிறது முன்னாடி உங்களுக்கு நேரம் நல்லா இல்லாம இருந்திருக்கும், கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்திருக்கலாம். அல்லது உங்க கூட, ஏன்னா வேர்ல்ட்னு சொல்லும் பொழுது உங்க கூட இருந்தவங்க யாராவது ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க, பிரச்சனைகள் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சேராது, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு ரொம்ப மூஞ்சில் அடிச்சாப்புல பேசியிருப்பாங்க. ஏமாற்றங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருந்திருக்கு. ஆனா இப்பொழுது இந்த வேர்ல்ட்னாலே வெற்றி நிச்சயம், முன்னேற்றங்கள் நிச்சயம், வளர்ச்சிகள் நிச்சயம், மாற்றங்கள் கண்டிப்பாக நிச்சயம். குறிப்பிட்டவர்களுக்கு இடம் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஏற்படும். இது மிக மிக மிகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க அதிர்ஷ்டம்னா? ஏஸ் ஆஃப் கப்ஸ். அடுத்த செய்தி ஏஸ் ஆஃப் கப்ஸ். இதுவும் உலகம். வேர்ல்ட்னா உலகம், ஏஸ்னாலும் உலகம் தான். அது புதிய கதவு, புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், புதிய நபர்கள் வர்றது. ஸோ என்ன இருந்தாலும் சரி, முன்னாடி சேராத ஒரு விஷயம் இப்பொழுது சேர இருக்கிறது, உங்களுக்கு அமைய இருக்கிறது. உறவு ரீதியாக ரீகான்சிலியேஷன் அண்ட் தி ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஹார்ட் ஆஃப் தி ரீடிங்ல வேர்ல்டை வைத்து பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் பிரிந்தவர்கள் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து சேர இருக்கிறீங்க. பிரிந்தவர்கள் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அதை இன்னும் இந்த உறவை தூய்மைப்படுத்தி மறுபடியும் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்க இருக்கிறீங்க. குறிப்பிட்டவர்களுக்கு, வெரி ஸ்மால் குரூப்புக்கு மட்டும்தான் இந்த செய்தி. உத்தியோகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் முன்னாடி இருந்ததுன்னா அவர்கள் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு இந்த உத்தியோகத்துல சேர்ந்துக்க, இந்த வேலையில கலந்துக்க அப்படின்னு சொல்லி கூட உங்களை கூப்பிடலாம். இது இன்னும் தூய்மையாக, அதான் பியூரிட்டி. Now they learn their lessons. அவங்களுடைய பாடங்களை கத்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய அருமை பெருமை அவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு அவங்களை திட்டிட்டு நீங்கள் அந்த விலகி போயிருப்பீங்க. இப்பொழுது நீங்கள் அந்த பாடத்தை கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அதோட அருமை பெருமை உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை இன்னொரு வாய்ப்பு கொடுங்க மேடம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுக்கு மறுபடியும் அந்த வாய்ப்புகள் தர இருக்கிறது. ஏன்னா ரீகான்சிலியேஷன் தான் உங்களுடைய முதல் செய்தி இங்கே. இப்போ மறுபடியும் இது சேருது. ஸோ புதிய கதவுகள்,
புதிய வாய்ப்புகள், முயற்சிகள் வெற்றி அடைகிறது, முன்னேற்றங்கள், சிறப்பான மாற்றங்கள் வெற்றி அடைகிறது. அது ஏஸ் ஆஃப் கப்ஸ்னு சொல்லும் பொழுது மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கிறது குரூப் 2. கடைசியாக குரூப் 2க்கு என்ன அறிவுரைகள் ஏதேனும் பிரபஞ்சம் சொல்ல ஸோ ஆச்சரியமான செய்தியை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. இந்த ஆச்சரியமான செய்தியில பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதேனும் அறிவுரைகள் கொடுக்கலாம், ஆலோசனைகள் கொடுக்கலாம், ஏதேனும் ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். குரூப் 2 நீங்க உண்மையில அதிர்ஷ்டசாலி. குரூப் 2 உண்மையில நீங்க அதிர்ஷ்டசாலி தான். ஏன் நான் சொல்றேன்னா 2 ஏசஸ் குரூப் 2. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க. 2 ஏசஸ். முன்னாடி உங்களுக்கு எதுவும் அமையல போல இருக்கு. என்ன ரீகான்சிலியேஷன் வைத்து பார்க்கும்பொழுது as a tarot ரீடரா என்னால அதை ஆழமாக புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணுமே ஒத்து வரலையேங்க, ஒண்ணுமே ஒத்து வரலையேங்க. வீட்டுல உள்ளவங்க கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்க. வீட்டுல உள்ளவங்களும் புரிஞ்சுக்கல, கட்டின கணவனோ கட்டின மனைவியோ பிள்ளைங்க கூட அந்த அளவுக்கு என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களேங்க. கூட பிறந்தவங்க கூட எந்த உதவியும் எனக்கு கிடைக்கலையேங்க. ஸோ அந்த மாதிரியான புலம்பல்கள் நிறைய இருக்கு இந்த குரூப்பை வைத்து பார்க்கும் பொழுது. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் உனக்கு சேராதது 2 வாய்ப்புகள் குரூப் 2. நான் என்ன சொல்றது, உறவுகள் மட்டும் கிடையாது, பணம் ரீதியாக வீடு, இடம், சொத்து, இன்வெஸ்ட்மெண்ட், கடன்கள், இதன் மூலமாக கூட நீங்க லாபத்தை பார்க்கறது, வருமானங்கள் சம்பாதிக்கிறது, அதன் மூலியமாக இருந்த கஷ்டங்களை தீர்க்கிறது, இருந்த கஷ்டங்களை முடிவு கட்டுறது. ஸோ பியூரிட்டி, இது வரைக்கும் கசஞ்சி அப்படியே ஏதோ குழப்பமாக, அப்படியே ஏதோ எப்படி சொல்றது சொல்ல தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப குழப்படியாக இருந்தது, தூய்மை அடைய போகிறது. ஸோ பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதாவது புதிய வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள், மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எனக்கு சொல்லப்படுது குரூப் 2. வாழ்த்துக்கள் குரூப் 2. உங்களுக்கு உண்மையில நான் வாழ்த்து சொல்லணும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பிரபஞ்சம் உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. நம்பிக்கையோடு இருங்கள் குரூப் 2. கடைசியாக குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக என்ன அறிவுரைகளோ அல்லது என்ன ஆசீர்வாதங்கள் குரூப் 2க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 சோல்மேட். அடேங்கப்பா குரூப் 2, நான் என்ன சொல்றது குரூப் 2. முதல் செய்திய ரீகான்சிலியேஷன், ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் சோல்மேட். உறவு மட்டும் கிடையாது, இது கண்டிப்பாக உறவு ரீதியாக அமையாதது. இப்பொழுது சேரும் அமையும் வரன்கள், காதல் உறவுகள் எல்லாம் ஒன்று கூடும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுறது, மன்னிப்பு கேட்கறது, இன்னொரு வாய்ப்பு கூட, நான் என்னுடைய பாடத்தை கத்துக்கிட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட, நம்ம ஏன் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உறவுகள் ஏற்படும். இது வரைக்கும் சேராத விஷயங்கள், அது ஒரு இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இது அனைத்தும் கைகூடி வரும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. பிரபஞ்சம் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வாதிக்க செய்கிறாங்க குரூப் 2. அதனால நம்பிக்கையோடு இருங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.